எல்லோருக்கும் சூடான காலை வணக்கம். நிறைய பேசி உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணெய் வடை காயுது, நாமெல்லாம் காலையில் இப்போ எதுக்கு காஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி எல்லாருக்குமே இங்கே இருக்கும். ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது 100 மார்க் வாங்குறவங்கள ஃபர்ஸ்ட் வர்றவங்கன்னு சொல்லுவோம். இந்த 35 கீழே எடுக்கிறவங்கள ஃபெயில் ஆனவங்கன்னு சொல்லுவோம். இந்த ஃபெயில் ஆனவங்களை தான் நம்ம எப்பவுமே பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அவங்களுக்கு ஒரு அவங்க ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்போம், பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க, இதெல்லாம் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தவங்கலாம் ஓட்டு போடுறவங்கலாம் கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், நான் உள்பட. இந்த ஓட்டு போடாதவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். ஆனால் நாம வெயிலில் உட்காந்து ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி நீங்க ஓட்டு போடணும், நீங்க ஓட்டு போடணும் நம்ம ஒவ்வொரு தேர்தலுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இது எப்போ முழுமையா மாறும்னு தெரியல. முக்கியமா இந்த 100% ஓட்டு அப்படிங்கறத நம்ம அச்சீவ் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய விழிப்புணர்வு, பெரிய செலவு நம்ம கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அப்படி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்ல. இப்ப எங்களை மாதிரி நடிகர்கள், இப்ப நான், விமல், நம்ம பிரதரு, கருணா எல்லாமே வந்திருக்கோம். இதெல்லாம் என்னன்னா, நாங்கெல்லாம் வேலை இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்துருக்கோம். இப்ப கூப்பிட்டா வந்துருவாங்க, இந்த விழிப்புணர்வுனா கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை நிறைய பேர்ட்டு இருக்கு. அப்படி இல்லை, இங்க வந்திருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு வேலை இருந்தாலும் பொறுப்பா இந்த வெயில்ல இங்க இருந்து ஒரு ஜனநாயக கடமையை நாம செய்யறது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு, இந்த புதிய தலைமுறை மூலியமா சொல்லணுங்கிறதுக்காக காலையில இங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. இது மாறுறதுக்கு சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம். புதிய சிந்தனைகளை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா ரிசல்ட் ப்ராக்ரஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அது குறிப்பா சென்னையில பாத்தீங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் ஏறவே மாட்டேங்குது. மொத்த தமிழ்நாடு முழுக்க ஒரு 70% ரீச் பண்ணாலும் சென்னை ஒரு 53க்கு மேல நகர மாட்டேங்குதுங்கிறதான் நம்மளுடைய தேர்தல் அதிகாரியும் சொல்லிட்டு போனாரு. எனக்கு தெரிஞ்சு சில சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப KYC பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், இல்ல ஏதாவது டிரான்சாக்சன் பண்றோம், ஒரு கார்டு எடுக்கிறோம்னா வீடியோ கால்ல வராங்க, நம்ம போன்ல இருந்து ஒரு OTP போகுது, அந்த OTPயை பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணி அங்க இருக்கிற அதிகாரி நம்மள நேரடியா அப்படியே ஆன்லைன்ல ஒரு வீடியோ கால் பண்ணி உடனே அதை அப்ரூவல் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ கால் OTP முறையில ஓட்டு பண்ணா மக்கள் வீட்டில இருந்தே ரொம்ப சௌகரியமா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலில் இந்த வெயில நின்று ஓட்டு போடுறது, நிறைய பேர் வேலையை விட்டுட்டு ஓட்டு போடுறது நினைச்சிட்டு இருக்காங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க தான் ஓட்டு போடுறது நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலும் ஜனநாயக கடமை ஆட்டினாதான் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். அந்த முயற்சியை நோக்கி தான் எல்லாருமே ஓட்டு போடுறோங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடும்போது, நான் 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஓட்டு ரொம்ப சந்தோஷமா தேர்தலில் போய் ஒரு கியூல நின்று வாக்களிக்கலாம்னு நின்று 2 மணி நேரம் நின்று வெயில பார்த்துட்டு, என்னடா நாம ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறோம், நம்ம எதுக்கு இவ்வளவு நேரம் வெயில நின்று ஓட்டு போடணும், அப்படி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளவுதான் அன்னைக்கு விவரம். அதுக்கப்புறம் எங்க அப்பா வீட்டுல கேட்ட, போட்டையா 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 கேட்டாங்க. போட்டேன்னு சொல்லிட்டேன். கையில இங்கு வேற வைக்கல, வீட்டுல போய் பேனமா எடுத்து எதையா ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நானே வச்சுட்டு, அதுக்கப்புறம் வச்சுட்டேன்னு சொல்லி கெத்தா ஓட்டு போட்டேன். யாருக்கு போட்டேன் அதெல்லாம் என் கூட சொல்லணும், நீங்க யார்கிட்ட ஓட்டு பண்ண சொல்லையான்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் ஒரு 2-3 தடவை நமக்கு காலம் கடந்து 2 வருஷம் கடந்து போகும்போது அது எவ்வளவு பெரிய தவறு. நாம வெயில போய் நின்று ஓட்டு போடுறது யாரையோ தேர்ந்தெடுக்கல, நம்மளை யார் ஆளணும்னு தேர்ந்தெடுக்க, நமக்கு என்ன திட்டம் வேணும்னு தேர்ந்தெடுக்க, நம்ம மாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி. அதனால நம்ம ஏதோ வெட்டியா இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக போய் ஓட்டு போடணுங்கிற முதல்ல அந்த ஆட்டிடியூட இந்த யங்ஸ்டர்ஸ் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப குறிப்பா ஒரு புள்ளி சொல்லுது, யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, யாரு போடல அப்படின்னு. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தன் வகுறு நிறையவும் தன் வாழ்க்கைக்கணை உயரமும் ஓட்டு போடுறான். ஆனால் வறுமை கோட்டுக்கு மேல் இருப்பவர்கள், தன் நடுத்தரத்துக்கு மேல் இருக்கவங்க, கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க, அப்புறம் போட்டுக்கலாம், இன்னைக்கு வேலை இருக்கு, நாம இல்லைனாலும் யாராவது போய் போட்டுருவாங்க, இவ்வளவு % தான் பூல் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் போடாத ஒவ்வொரு ஓட்டும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை, தலையெழுத்தை தீர்மானிக்குதுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நாம போடுற ஓட்டு மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல, போடாதவர்கள் ஓட்டும் நாளைக்கு நல்லவர்களுக்கு போய் அந்த ஓட்டு சேராமல் யாரு ஜெயிக்கணுங்கிறத பெர்சன்டேஜ் வைஸ் தான் டிசைட் பண்றாங்களே தவிர 100% பூலாகும் போது தான் மாற்றம் நிகழும். அந்த மாற்றத்திற்கான நிகழ்வாக இந்த தேர்தல் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி எடுங்க.
நிறைய இந்த தேர்தலில் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். டிராபிக், இப்ப ஏற்கனவே மெட்ரோ, பல பிரச்சனைகள் கடந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வுல புதிய தலைமுறை முயற்சி எடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கும் நம்ம இங்க கோரிக்கையா வைக்கிறது என்னன்னா, நிறைய இடங்கள்ல வந்து இந்த பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. நாம வந்து பாகிஸ்தான்ல போய் எவ்வளவு புத்திசாலித்தனமா பாகிஸ்தானுக்கே தெரியாம உள்ள போய் அடிச்சுட்டு வர்றோம். ஆனா நம்ம ஊர்ல காசு கொடுக்கறவங்களும் இன்னும் போய் பிடிக்கவே முடியல. வருஷம் காசு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு டெக்னாலஜியை இங்க நம்ம பெரிய முயற்சி எடுத்து இந்த தடுக்கிறதுக்கான சின்ன முயற்சியா கூட நானும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தோம். அவர் ஜெனரலா நானும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்னங்க வழி இருக்கு, சிம்பிளா பண்ணிடலாங்க. யாரெல்லாம் எலெக்ஷன் நிக்கிறாங்களோ எலெக்ஷனுக்கான ஃபண்டை தவிர மொத்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். காசு செலவு எவ்வளவுன்னு ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணிருச்சு. மற்றது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது மாதிரி சின்னதா ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது நகைச்சுவையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க சுதந்திரமா ஒரு இடத்துல பணத்தை எடுத்துட்டு கொண்டு கொடுக்க முடியுது. ஆனா நடுத்தர மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க தேவைகளை போய் ஒரு இடத்துல செய்ய முடியல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த சின்ன மாற்றங்களை சமூக மாற்றத்திற்கான முயற்சியாக நம்ம எடுக்கணும்னா எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செய்யணும். அந்த முயற்சியாக இந்த தேர்தல் நம்ம தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்த சென்னையில முதல்ல அதிக வாக்கு பெர்சன்டேஜ் நம்ம வந்து உயர்த்தணும். அதற்கு எல்லாருமே வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷத்துல இருந்து தேர்தல் ஆணையம் இன்னொரு புதுசா ஒரு முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது நான் வீட்டுல இருக்கும்போது தோணும், ஏன் எல்லாருமே வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடாதவங்க லிஸ்ட் எல்லாம் அப்படி நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா போதும். பாண்டை ரிலீஸ் பண்ண மாதிரி ஓட்டு போடாத யாரோ தேர்தல் கமிஷன் அப்படி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியும் யாரு போனா யாரு போகலன்னு பயந்து அடிச்சு வந்து அடுத்த தடவை ஓட்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சின்ன முயற்சிகளை புதிய தலைமுறை நீங்க எடுக்கலாம். ஒருவேளை எலெக்ஷன் எடுக்கலன்னா ஓட் லிஸ்ட்டை வாங்கிட்டு யார் போகலையோ, ஏன்னா நடிகர் போகலைன்னா உடனே போட்டோ எடுத்து போட்டுறாங்க. பாருங்க இங்க இருந்தாரு, அவர் வரவே இல்லை, போடவே இல்லை, இன்னும் இத்தனை மணியாச்சு இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்கறாங்க. அது ஒவ்வொருத்தரையும் கேட்கணும். ஏன்னா நடிகர்களை மட்டும் கேள்வி கேட்கறது முக்கியம் இல்ல, ஓட்டு போடுற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கணும், சமூக மாற்றத்திற்கான எண்ணம் இருக்கணும். சோ அதனால ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாகவும் ஒரு 100% நோக்கி நகரதுக்கான ஒரு முயற்சியா அந்த தேர்தலுக்கு குறைந்தபட்சம் அந்த 53 தாண்டுவோமே, நம்மளும் ஒரு 6 அடிப்போம், 60% தாண்டுவோம், ஒரு 65 நோக்கி நகருவோங்கிற ஒரு முயற்சியோட இந்த தேர்தலை நம்ம நகர்த்துவோம். மாற்றத்திற்கான ஒரு தேர்தலா அது இருக்கட்டும். அனைவரும் தயவு செஞ்சு உங்களுடைய ஜனநாயகமே, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கோ, ஏன்னா 6 கோடிக்கு மேல ஓட்டு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,25,00,000 மேல ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் 3,03,00,000. அதே மாதிரி பெண்கள் வந்து 3,25,00,000 மேல ஓட்டு இருக்கு. சோ இந்த ஓட்டை இவ்வளவு ஓட்டு பூலாகுதான்னு கேட்டீங்கன்னா ஆக மாட்டேங்குது. சோ அதற்கான ஒரு மாற்றமான ஒரு முயற்சியை நீங்க எடுங்க. உங்களுடைய முதல் எப்பவுமே பள்ளி, முதல் வேலை, அது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த முதல் அப்படிங்கிறது வந்து முதல் காதல், இதெல்லாமே மறக்க முடியாது. அதே மாதிரி முதல் ஓட்டு அதை வாங்கி வீட்டுல நான் பண்ண தப்பு மாதிரி பண்ணாம தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்து ஓட்டை போட்டுட்டு உங்க ஜனநாயக கடமை ஆற்றுங்க. பக்கத்துல யாரு ஓட்டு போடலையோ அவங்களையும் போட சொல்லுங்க. ஒரு மாற்றத்துக்கான முயற்சியாக இந்த தேர்தல் நடக்கட்டும். நல்ல பெர்சன்டேஜ் நோக்கி நடக்கட்டும். ஸ்கூல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குறோங்கிறது முக்கியம் இல்ல, இந்த தேர்தலையாவது நம்ம ஒரு நல்ல பெர்சன்டேஜ் நகர்வோங்கிற சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி புதிய தலைமை இந்த முயற்சிக்கு அவங்களையும் நான் வாழ்த்துறேன். ஏன்னா 4500 கிலோமீட்டர் வந்து சாதாரண விஷயம் இல்ல, பெரும் முயற்சி. இதற்கு உழைத்த ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய பெரிய ராயல் சல்யூட். நன்றி.